108 திவ்ய தேசங்களில் தொண்டை நாட்டில் சோழசிம்ஹபுரம் என்கிற ஷோளிங்கர் பிரசித்தமான நரசிம்ம க்ஷேத்திரம். அங்கு எழுந்தருளியிருக்கும் பகவான் மிக்கான், அதாவது மற்றவர்களைக் காட்டிலும் மிகுதியானவன், சர்வாதிகன். இது மிக்க பெருந்தெய்வம் என்றார் ஆழ்வார். மிக்க பெரும்புகழ் படைத்தவன், ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயன். வேதவேதாந்தங்கள் அவனையே பரதெய்வம் என்று உத்கோஷிக்கின்றன. பரம்ஜோதி என்னும் வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கு, அதாவது ஸ்ருதி சிரசி விதீப்தனென்னும் விளக்கொளி என்றும் பலவாறாக போற்றப்படுகின்றவனான பகவான். அவனே அவனை வெளிக்காட்டும் மறையாக விரிந்திருக்கின்றான். அறப்பெரியவனான அவ்வெம்பெருமான் என்னுடைய மனத்தையே தான் வசிக்கத் தகுந்த இடமாகக் கருதி என்னுள்ளே எழுந்தருளிவிட்டான் என்கிறார் ஆழ்வார். புகழுடை பொன்மலையாக கட்டிகாத்ரி, அந்த புகழுடை பொன்மலை கட்டிகாத்ரி வேறு, பகவான் வேறு என்று நாம் பிரித்தறிய ஒண்ணாதபடி அவனே மலையாகவும் மலை மீது அமர்ந்திருக்கும் மறையாய் விரிந்த விளக்காகவும் எழுந்தருளியுள்ளான். அத்தகைய எம்பெருமான் அவனே அக்காரக்கனி என்று கொண்டாடப்படுகின்றான். சர்க்கரையை நட்டு அதில் தினந்தோறும் தண்ணீருக்கு பதிலாக தேனை ஊற்றி அதனால் ஒரு மரம் உண்டாகி அது பூ பூத்து காய் காய்த்து அந்த காய் பழுத்து அதனை நாம் உண்டால் அது எத்தனை சுவையாக இருக்குமோ அத்தனை சுவையன் எம்பெருமான். அதுவே காரணமாக அவன் அக்காரக்கனி என்று கொண்டாடப்படுகின்றான். இன்று அவன் உரையும் ஷோளிங்கர் என்கிற திவ்ய தேசத்தில் சம்பிரோக்ஷணம் சிறப்பாக நடைபெற்றது. அனைவரும் அவசியமாக கூடிய சீக்கிரம் அங்கு வந்து அவனை தரிசித்து அவன் அருள் பெற வேண்டுகிறோம். கட்டிகாத்ரி நிவாசனான நரசிம்மப் பெருமாள் திருவடிகள் போற்றி.